டடா. ஹே ஹாய் பார்ட்னர், ஒரு கேள்வி கேட்கவா? வை ஸோ டிப்ரெஸ்ட்? இந்த கேள்வி உங்களுக்குள்ளே மட்டும் இல்லை, எனக்குள்ளே இருக்குது. அதுக்கான பதில் இந்த வீடியோ. சரி, இப்போ ஃப்ளாஷ்பேக்கை விடுங்க. நான் ஏன் இந்த வீடியோ போட்டதுக்கு காரணம், டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரணும் அண்ட் ஹவு டு ஓவர் கம் த டிப்ரெஷன். எனக்கு தெரியும், யூடியூப்ஸில் பல வீடியோஸ் இருக்குது, அதை நான் பார்த்துருக்கேன். பட் எந்த அளவில் பெனிஃபிட்டாக இருக்குங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். எனக்கு சில வகையில் அது பெனிஃபிட்டாக இருந்திருக்கு, பல வகையில் என்னால் பயன்படுத்த முடியாதபடி இருந்திருக்கு. நான் இப்போ டிப்ரெஷனில் இருக்கேன், ஓரளவுக்கு வெளியே வந்துட்டேன். அந்த நிலைமையில் சில பேர் நீங்கள் டிப்ரெஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் டிப்ரெஷன்லேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அதை பற்றின வீடியோ தான் இது ஃபுல்லாக இருக்க போகுது. முதல்ல ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும் நம்ம டிப்ரெஷனில் தான் இருக்கோம் அப்படின்னு. இதில் இருக்கிற சில பேர் டிப்ரெஷனில் இருந்திருக்கலாம், இப்போது க்யூராக இருந்திருக்கலாம். சில பேர் இன்னும் டிப்ரெஷன்லேயே இருந்திருக்கலாம். அதுக்கான சொல்யூஷன் இந்த வீடியோவில் கிடைக்கும். ஃபஸ்ட்டு அக்செப்ட், ஐ எம் இன் டிப்ரெஷன். ஓகே, சரி, நான் அக்செப்ட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கான சிம்டம்ஸ் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. லோன்லினஸ்ஸாக இருப்பீங்க, நைட் ஃபுல்லாக தூக்கம் வராது, வாரணமாயிரம் படத்தில் வர மாதிரி கோவம் வரும், எரிச்சல் வரும், யாரையாச்சும் பார்த்தா அடிக்கணும்னு தோணும், இல்லை நம்மளே தனிமைப்படுத்திக்கும். இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். இதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மெடிடேஷன் பண்ணுங்கள், ஜிம்குள்ளே போங்க. அந்த மாதிரி நிறையா ஒரு மெத்துன்னு சொல்ல முடியாது, நிறையா பேர் அதை தான் சொல்லுவாங்க. ஒரு டிப்ரெஷனில் இருக்கிற பர்சனுக்கு இதெல்லாம் ரொம்ப பெரிய டாஸ்க். ஏன் இதை நான் பெரிய டாஸ்க்குன்னு சொல்கிறேன்னா, அந்த ஸ்டேஜில், அதாவது நீங்கள் டிப்ரெஷன் ஸ்டேஜில் இருக்கும் போது மென்டல் ஹெல்த்தும் சரி, ஃபிசிக்கல் ஹெல்த்தும் சரி, ரொம்பவே அன்கான்ஷியஸ் நம்மள இருக்கும். எப்படின்னா, நம்மளோட மென்டல் ஹெல்த் நான் முன்னாடி சொன்ன சிம்டம்ஸ் அதோட ஆப்டாக இருக்கும். நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த், நம்ம ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறது, ஆர் ஜங்க் ஃபுட்ஸ் யூஸ் பண்ணுறது, ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிட்றதுனால நம்மளோட உடம்பு நம்மளோட கண்ட்ரோல்லே இல்லாமல் போயிடும். அதுக்கான சிம்பிள் ஸ்டெப் என்னென்னா, நான் என்ன பண்ணினேன் அதுலேருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு அப்படின்னா, ஓவர் கம் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையோ ஃபேமிலியோடையோ டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, க்ரூம். ஆமாம், பார்க்க சிரிப்பாக தான் இருக்கும், கேட்க உங்களுக்கு சிரிப்பாக தான் இருக்கும். பட் க்ரூமிங் பண்ணுறது மூலமாக உங்களோட ஆட்டிடியூடும் சரி, பர்சனாலிட்டியும் சரி, அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது மூலமாக இந்த டிப்ரெஷன்லேருந்து லிட்டில் பிட் ஓவர் கம் பண்ண முடியும் உங்களால். தேர்ட் பாயிண்ட், லிசன் அ மியூசிக் ஆர் பாட்காஸ்ட். ஆமாம், இது கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும், ஈஸி தான். ஆனால் டீப் டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 3 பாயிண்ட்ஸ் டீப் டிப்ரெஷனில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் ஸ்டெப்பில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, அவாய்ட் ஜங்க் ஃபுட்ஸை சாப்பிட்றத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு எது ஹெல்த்தியான ஃபுட்ஸ்னு சர்ச் பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிங்க. ஃப்யூச்சரில் இதை பற்றின வீடியோஸும் வர வாய்ப்பு இருக்குது. செகண்ட் பாயிண்ட், வாக்கிங். அவுட்டோரில் ஃபோன் எதுவுமே இல்லாமல் நீங்கள் மட்டும் டெய்லி 5 to 10 minutes வாக்கிங் பண்ணுங்கள். ஓகேவா? தேர்டு பாயிண்ட், ஸ்லீப் ஏர்லி, வேக் அப் ஏர்லி. ஆமாம், எவ்வளோ சீக்கிரமாக முடியுதோ அவ்வளோ சீக்கிரமாக தூங்க பாருங்கள். லைக் 10:30 மணி to 11 மணி. 11 மணிக்கு மேலே தூங்க ட்ரை பண்ணாதீங்க. பிஃபோர் 11 o'clock தூங்கிடுங்க. அதே மாதிரி வேக் அப் ஏர்லி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப்ஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மெடிடேஷன். எல்லோரும் சொல்கிற மாதிரி மெடிடேஷன் இந்த ஸ்டேஜில் உங்களால் பாசிபிள். ஏன்னா மேக்ஸிமமாக நீங்கள் நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டிப்ரெஷன்லேருந்து ஓவர் கம் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜை தாண்டி வந்திருப்பீங்க. இந்த ஸ்டேஜில் உங்களால் மெடிடேஷன் 100% பாசிபிள். ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் அவுட் ஆர் கேலிஸ்தெனிக்ஸ். இந்த மாதிரி நிறையா ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்ஸ் இருக்குது. இதில் கண்டிப்பாக எதுலையாச்சும் ஒன்றில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியே ஆகணும். மூணாவது ஸ்டெப், இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப், ரீடிங் புக்ஸ். இது உங்களை டிப்ரெஷன்லேருந்து மட்டும் இல்லை, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதுக்கான சொல்யூஷன்ஸ் இந்த புக்ஸ் மூலமாக கிடைக்கும். ஸோ புக் ரீடிங் இஸ் அ மஸ்ட். நாலாவது பாயிண்ட் என்னென்னா, ட்ராவல். இஃப் யூ ஹேவ் அ மணி, கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுங்கள். டிப்ரெஷனில் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சும்மா சொன்னேன். டிப்ரெஷனில் ட்ராவல் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு புது புது கல்ச்சர்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், புது புது பீப்புளை மீட் பண்ண முடியும். ஸோ உங்களோட டிப்ரெஷன் அது மூலமாக கூட ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான வழின்னு சொல்கிறேன். அஞ்சாவது பாயிண்ட் என்னென்னா, ஸ்பெண்ட் யுவர் மணி. சில பேருக்கு இல்லாமல் இருக்கும், அந்த மணி உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த மணியை இல்லாதவங்களுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதில் கூட உங்களோட டிப்ரெஷன் குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். நான் இதில் தேர்ட் ஸ்டெப்பில் இருக்கேன். என்னோடய நெக்ஸ்ட் வீடியோ பாடி ப்ரோக்ரஸ் ரிலேட்டடான வீடியோவாக தான் இருக்கும். என்னோடய பாடி என்னென்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது ரிலேட்டடாக தான் இருக்கும். அடுத்த வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன்.
நான் உங்கள் ஆரம். பீஸ். அட, நீங்கள் இன்னும் போகவே இல்லையா? போங்க, அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். பாய். சும்மா இல்லாமல் நம்ம வேறு ஃபிட்னஸ் வீடியோ போடுறோன்ட்டோம். அடுத்த வீடியோ 6 பேக் இல்லாமல் வீடியோ போட்டால் வைரல் வேறு ஆகாது. என்ன பண்ணுறது? வீடியோ போடலாமா? சும்மா இல்லாமல் ஃபிட்னஸ் வீடியோ போடுறோன்ட்டோம். 6 பேக் இல்லைன்னா இவனுங்க வேறு நம்ப மாட்டானுங்க.